கம் 75 இயர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்திய உச்ச நீதிமன்றமானது 1950 ஜனவரி 28 ஆரம்பிக்கப்பட்டு 75 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935 பேஸ் செய்து 1937 ஒரு கூட்டாட்சி நீதிமன்றமாக ஃபெடரல் கோர்ட்டாக ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு முன்பே பார்த்திங்கன்னா 1861 இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு உயர்நீதிமன்றங்களாக தோற்றுவிக்கப்பட்டது. அப்புறம் 1935 பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை பேஸ் பண்ணி 1935 ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் ஒரு ஃபெடரல் கோர்ட்டாக ஏற்படுத்தப்பட்டது. மற்றும் பார்த்திங்கன்னா 1937 to 1950 இந்தியா ரிப்பப்ளிக் ஆகிற வரைக்கும் இந்த ஃபெடரல் கோர்ட் எதற்காக செயல்பட்டதுன்னா, டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ப்ராவின்சஸ், மாகாணங்களுக்கு இடையான இந்த சச்சரவு தகராறுகளை தீர்ப்பதற்காக செயல்பட்டது. மற்றும் லோவர் கோர்ட், கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து வர மேல்முறையீட்டு வழக்குகளை, அப்பீல் கேசஸை டீல் பண்ணுறதுக்காக இந்த ஃபெடரல் கோர்ட் 1937 to 1950 வரைக்கும் செயல்பட்டது. இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டானது இந்தியா ரிப்பப்ளிக் ஆகி 2 நாள் கழித்து 1950 ஜனவரி 28 ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டானது எதுக்கு ரீப்ளேஸாக வந்ததுன்னா, ப்ரீவி கவுன்சில், லண்டனில் இருந்த ப்ரீவி கவுன்சிலுக்கு ரீப்ளேஸாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா முன்பெல்லாம் இந்தியாவில் ஒரு வழக்கு நடந்ததுன்னா அதற்கான மேல்முறையீடு அப்பீல் இந்த லண்டனில் இருக்கிற ப்ரீவி கவுன்சிலுக்கு தான் போகணும். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இந்த சுப்ரீம் கோர்ட்டானது அதற்கு பதிலாக ரீப்ளேஸ் செய்யப்பட்டது. இது இதற்கு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இதற்கு முன்பு எங்கே இந்த சுப்ரீம் கோர்ட் செயல்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, பார்லிமெண்ட்டில் இருந்த பிரின்ஸ் சேம்பர், இளவரசரோட அறையில் தான் முன்னாடி செயல்பட்டது தற்காலிகமாக. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற கட்டிடத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டானது மாற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1950 பார்த்திங்கன்னா HJ கானியா அவர்கள் இருந்தாங்க. தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக CJIன்னு சொல்லுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இப்போது 51வது CJIயாக சஞ்சீவ் கண்ணா உள்ளார். மற்றும் பார்த்திங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் 1950 6 நீதிபதிகளை உள்ளடக்கி இருந்தது. ஒரு CJI ப்ளஸ் 5 ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 நீதிபதிகளை உள்ளடக்கி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் 34 நீதிபதிகள் மொத்தமாக இருக்காங்க. அதில் ஒரு CJI இந்திய தலைமை நீதிபதி மற்றும் 34 நீதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முறை இருக்குது. இந்த சுப்ரீம் கோர்ட் பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட் சொல்லு அப்படின்னு பார்க்கணும்னா, பார்ட் 5ல் பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் பற்றி சொல்லுது. அதில் இருக்கிற ஆர்டிக்கல் 124 to 147 பார்த்திங்கன்னா நம்ம யூனியன் கவர்மெண்ட்டோட ஜுடிஷரி சிஸ்டம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல்னு பார்க்கும்போது பார்ட் 6ல் பார்த்திங்கன்னா 152 to 137 பார்ட் 6 பற்றி சொல்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதில் 214 to 231 ஹைகோர்ட் பற்றி சொல்கிற ஆர்டிக்கலாக இருக்குது.